ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபிஸ்ட்டு இருக்க போகிறோம். நம்ம ஐடியில் ஃபிஸ்ட்டு அந்த எக்லிப்ஸ் ஒரு ஃபிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, மூன் அண்ட் சன். அந்த ஃபிஸ்ட்டு நம்ம இருக்க போகிறோம். நான் வந்த நாளே நான் எடுத்தேன். என்ன வீடியோ எடிட் பண்ணி போடுறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால் பண்ண முடியல. ஸோ அதை மன்னிச்சிக்கோங்க. நம்ம வழக்கம் போல் கிளியர் கேஷ் டெக்னிக் தான். நம்ம வழக்கம் போல் அந்த ஃபைனல் ஷாட் இந்த மாதிரி இந்த வாட்டி தேர்ட் ஸ்பின்லேயே உழைச்சி வச்சுங்கண்ணே. அவள்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பின் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்துடும். அந்த ஈவெண்ட் என்னென்னா, நம்ம குதிரையில் வந்து நமக்கு என்னமோ டைமண்ட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களாம். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நான் எல்லாம் நம்புகிறேன், தெரிஞ்சு விழுந்துடணும். ஓகே, வழக்கம் போல் இப்போ புதுசாக லக்கியா இல்லை பண்டில் ஊற்றுறாங்க, அர்பன் பண்டில்னு. பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் ஸ்பின்னிங் தான். இது ஒரு 10 ஸ்பின்னு அந்த மாதிரி பண்ணி எப்படியாச்சும் நமக்கு இந்த ஃபிஸ்ட்டு மொத்தம் 3 ஸ்பின்னில் விழுந்துச்சு வச்சுக்கோங்களேன். அவெல்லாம் பார்க்கலாம். இந்த கடினா இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் செம்ம பிளான் பண்ணி நமக்கு 3 ஸ்பின்னில் குடிச்சிச்சு. அதே மாதிரி பிளான் பண்ணி இந்த வாட்டி குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஹாப்பியாகிடலாம். ஓகே, என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வழக்கம் போல் ஒரு நல்ல நம்ம யூஸ் பண்ணாத கேரக்டராக பார்க்கலாம். நான் என்ன கேரக்டர், இந்த கேரக்டர் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ நானே பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இருக்கிறான்னு நான் பார்க்குறேன். நல்லா தெரியுமாங்க, ஆனால் ஓல்டு பிளேயருங்க. நாங்கள்லாம் அலாக்கு குரோனெல்லாம் பார்த்து அப்போல்லாம் தெரியுமா, அலாக்கெல்லாம் நாங்கள்லாம் டைமண்ட் கொடுத்து வாங்கினோம். அப்போல்லாம் அலாக் வச்சுருந்தா அவன் தான் லாபிலே, அவன் தான் கெத்து. அது மாதிரி எப்போ அலாக்க காசில் காயினில் ஊற்றாங்களோ அப்போயே முடிஞ்சிடுச்சு. அந்த அந்த ஃப்ரீ ஃபயர்லாம் அப்போயே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் யாரெல்லாம் ஓல்டு பிளேயர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் யாரெல்லாம் ஓல்டு பிளேயர் இன்னொரு விளாண்டுறாங்கன்னு. நீங்கள் கேட்கலாம், ஓகே ஓல்டு பிளேயரா, அப்போ என்ன ஐடியில் அவ்வளோ 7 இயர்ஸ் பேட்ச் 8 இயர்ஸ் பேட்ச்லாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உண்மையான ஓல்டு பிளேயர்ஸ்லாம் அப்போயே தெரியும். என்னென்னா, அப்போல்லாம் நாங்கள்லாம் கெஸ்ட் ஐடி தான், எங்களுக்கெல்லாம் கூகுள் எல்லாம் இருக்குன்னு தெரியாது. கெஸ்ட் ஐடிக்குள்ளே போய் நாங்கள்லாம் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிட்டோம். ஏங்க லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி, லாஸ்ட் டைம் அவர் எக்லிப்ஸ்க்கும் இதே மாதிரி தான் ஜஸ்ட்டில் போய் விழுந்துச்சு. அவெல்லாம் இங்கே இதே மாதிரி நான் ஆஃப் பண்ண நான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் மாதிரி ஆடு எங்கே விட்டோம். அப்போல்லாம் கெஸ்ட் ஐடி தாங்க. கெஸ்ட் ஐடிக்குள்ளே நாங்கள் போய் லாகின் பண்ணி விளாண்டோம். அப்போல்லாம் எங்களுக்கு யாருமே சொல்லலை கூகுள் ஐடி தான் போகணுன்னு. நாங்கள் கெஸ்ட் ஐடியில் போயிட்டு விளாண்டு நாங்கள் புஷ் பண்ணிட்டு அம்மா போய் ஒரு 1 இயரோ இல்லை ஒரு 6 மந்த்தோ பிரேக் விட்டல போச்சுங்க கெஸ்ட் ஐடி. அதெல்லாம் அந்த ஃபீல்லாம் உங்களுக்கு ஒன்லி ஓல்டு பிளேஸ் கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீல் ஆஃப் தட். நான் டக்குன்னு இங்கிலீஷில் பேசலாம் பார்க்காதீங்க. அடுத்த ஸ்பின் பண்ணிக்கிறோம். என்னங்க ஓகே விடுங்க, அடுத்த தடவை 3ஆவது ஸ்பின்னு. நம்ம என்ன பண்ணலாம், அந்த கேரக்டர் மாற்றிடலாமா? என்ன கேரக்டர் மாற்றிடலான்னு தோணுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேறு கேரக்டர் வச்சு பார்க்கலாம். முக்கியமாக டயலாக்கே விட்டங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி விட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு, பெல் பட்டன் அமைத்து பாருங்கள். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் வரும். அது பார்க்குறதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம லைவ் ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 2 or 3 days முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம யூடியூப் கொஞ்சம் கஷ்டம் பண்ணி வச்சிடும். கொஞ்சம் ஜாஸ்தியாக லிங்க் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி வச்சிடும். லிங்க் கொடுத்து அப்புறமா என்ன பண்ணி வச்சிடும், இதெல்லாம் பண்ணி வச்சிடும். அதனால பேனர்லாம் வச்சு ஸோ அடுக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைனமிக் டியோ விழுந்துருச்சா? ஓகே, நம்ம அடிச்சுக்குள்ளே போடலாம். அடுத்த ஸ்பின் பண்ணியாச்சு, விழுந்துடும். என்னங்க இப்போ கன்டென்ட் இந்த வாட்டி 3 ஸ்பின் இல்லை, 4th ஸ்பின்னும். ஐயோ, கரீனா என்ன பிளான் பண்ணி தெரில. கரீனா அதை செஞ்சு கொடுத்துரு. ஏங்க கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. ஒரு வேளை நமக்கு வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கை டைவ், அந்த மாதிரி லாஸ்ட் ஸ்பின்னில் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடுச்சு அவெல்லாம். இல்லை நம்ம அடுத்த ஒன்றும் ஸ்பின் பண்ண போகிற லெவலுக்கு ஒன்றும் ஒர்த்தா இல்லை. ஈவோ பந்தெல்லாம் நமக்கு எடுக்க அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ ஒர்த்தா இல்லை. அரைவல் எடுக்கலான்னு பிளான் வச்சுருந்தேன். அரைவல் இப்போ வரைக்கும் ஒன்றும் அவ்வளோ சூப்பராக வரல. எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த அரைவலும் வரல. லாஸ்ட் டைம் நம்ம இந்த கேரக்டரை நம்ம எடுத்து பண்ணோம், வந்துச்சு நமக்கு. இந்த வாட்டி இந்த கேரக்டர் நம்பலாம், பார்க்கலாம். கிளியர் கேட்செல்லாம் கொடுத்து இந்த கேரக்டர் நம்பிதான் இருக்கிறோம். விழுந்துச்சுன்னா சூப்பர், இல்லைனா டைமண்டெல்லாம் கோவிண்டா. டைமண்டெல்லாம் போயிடும். என்ன பிளான் தெரில, பார்க்கலாம். நமக்கு அந்த எக்லிப்ஸ் பரவாயில்லங்க. எக்லிப்ஸ் கொடுத்தாலே பெரிய ப்ராஃபிட் தாங்க. ஒரு 1000 டைமில் ஒரு எக்லிப்ஸ் ஃபிஸ்ட் விழுந்தாலே அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ வரைக்கும் நான் பார்த்தா தமிழ் கம்யூனிட்டியில் எக்லிப்ஸ் வந்து யாருக்கும் 3 ஸ்பின்னில் கம்மியான ஸ்பின்னில் விழுந்துடே இல்லை. எங்க அடுத்த ஸ்பின்னில் வந்து இது கொடுத்து வச்சுறாங்க. எக்லிப்ஸ் என்னென்னா யாருக்கும் அவ்வளோ இல்லை விழல. நான் கொஞ்சம் யூடியூபரில் பார்த்தேன். அதை எந்த யூடியூபர்ஸுக்கும் ஒரு 3 ஸ்பின்னிலும் 4 ஸ்பின்லையும் விழல. கொஞ்சம் ஜாஸ்தியான டைமெண்ட்லாம் வாங்கி வச்சுறாங்க. நமக்குலாம் கொஞ்சம் இப்படி விழுந்துடு, பரவாயில்ல, பார்க்கலாம்.
தமிழ் கம்பெனியில் நமக்கு கொஞ்சம் எக்லிப்ஸ் விழுந்துடு. ஸோ அது கொஞ்சம் பெருமையாகுது. நீங்கள் கேட்கலாம் எக்லிப்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக போட்டேன், இது மட்டும் லேட்டாக போகலன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் கம்யூனிட்டி நம்மளாம் ஃபஸ்ட்டு எடுத்தோம் எக்லிப்ஸ். எங்கே அவெல்லாம் லாஸ்ட் பின்லாங்க, அவெல்லாம் கன்ஃபார்ம் லாஸ்ட் பின் தான். இது அவெல்லாம் கரீனாவோட முடிவு லாஸ்ட் பின். டைமண்ட் எல்லாம் கோவிண்டா. டைமண்ட் சேர்த்து வச்செல்லாம் போயிடுச்சு. 2 ஸ்பின் தான். ஒன்று லூட் பாக்ஸ் அவெல்லாம் முடிஞ்சிச்சு. அவெல்லாம் இது மாதிரி நம்ம கேரக்டரே வச்சுக்கலாம். நம்ம கேரக்டர் வச்சு விளாண்டுலாம். நம்ம பேர் லாஸ்ட் பின் நமக்கு தான் பேர். ஓகே, எப்படியும் நம்ம லாஸ்ட் பின்னில் வந்து 5th எடுத்தாச்சு. நமக்கு நம்ம ஐடியில் ஒரு 5th வந்துடுச்சு. எக்லிப்ஸ் 5th பார்க்க ஓகே நாங்கள் சூப்பராக இருக்குது. சன்னு 3. ஓகே, தமிழ் கம்பெனியில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த எக்லிப்ஸ் எடுத்தோம். அது 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 ரொம்ப ஒரு கொஞ்சம் ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேங்க, எனக்கு 5th பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ, இதில் போகணுமா? மேலே இருக்குது. ஓகே ஓகே பார்க்க ஓகே. நாங்கள் ஒருத்தராங்க அந்த 3 சன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு 5th. உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்னும் அப்கமிங்ஸில் நம்ம வந்து லைவ் போடுவோம். கில்டு சொல்ல மாட்டேன். கில்டு சொல்ல நான் வருது. இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கில்டு ஆரம்பிச்சிடறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கூட என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கில்டு டெஸ்ட் வைக்க போகிறோம். அதை வச்சு பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மாதிரி போகலான்னு பிளான் இருக்குது. டோர்னமெண்ட்லாம் இருக்குது. டோர்னமெண்ட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி லைவ் ஏகப்பட்ட வீடியோலாம் வரும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ நான் வந்துச்சு என்னன்னா, நம்ம வந்து சிஎஸ் லீக் டோர்னமெண்ட் ஆட போகிறோம். அந்த டோர்னமெண்ட் வந்து லைவில் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகேங்க, நான் உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய்.